விருதுநகரை அடுத்த கல்குறிச்சியில் நடைபெறும் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெற எல்லா வகையிலும் துணையாக நின்ற கழக மண்டல பொறுப்பாளர், விருதுநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை வரவேற்புரை ஆற்றிட வருமாறு அழைக்கிறோம். தென்பாண்டி கடல். விருதுநகரை அடுத்த கல்குறிச்சியில் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இது மாநாடு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த மாநாடு தற்பொழுது நடக்கக்கூடிய நிலையில் இதன் முக்கியத்துவம் என்ன? விரிவான தகவல். திமுக இளைஞரணியின் தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு விருதுநகர்ல தொடங்கியிருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மாநாடு போல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கிறார். வாகனத்தில் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடை அருகே வந்ததும் அந்த மேடை அருகே இருந்த ராம் பார்க்ல முதலமைச்சர் நடந்து வந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. திமுக இளைஞரணி நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு ஆரவாரம் எழுப்பி உற்சாக வரவேற்பையும் கொடுத்தாங்க. எதற்காக இந்த தென்மண்டல இளைஞரணி சந்திப்பு அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அடுத்த மாதம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க. அதற்கு முன்னாடி திமுக இளைஞரணி நிர்வாகிகளை தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக தான் இந்த இளைஞரணி சந்திப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில இளைஞரணி சந்திப்பு நடந்தது. அது வடக்கு மண்டல சந்திப்பாக இருந்தது. இன்றைக்கு விருதுநகர்ல நடக்கக்கூடிய சந்திப்பு தென்மண்டல நிர்வாகிகள், விருதுநகர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதியில இருந்து சுமார் 1 லட்சம் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. மாநாடு போல ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துலதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக இந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல திமுக அரசு இந்த 4.5 ஆண்டுல செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாமே பதாகைகளாகவும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகிவிட்ட நிலையில தேர்தல் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்தும் விதமாகவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு வியூகத்தை வகுக்கக்கூடிய வகையிலும் தான் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே பல கட்ட மாநாடுகளை திமுக முன்னெடுக்கிறாங்க. அந்த வகையில திமுக இளைஞரணி தென் மாவட்ட நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த விருதுநகரில் இருக்கக்கூடிய கல்குறிச்சியில இந்த பிரம்மாண்ட கூட்டம் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் வருகை புரிந்தார். அவருக்கு இப்போது ஒரு உற்சாக வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு தற்பொழுது விருதுநகரில் உள்ள கல்குறிச்சியில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம்.